வீடியோல நம்ம ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் பார்க்க போறோம். இந்த பேட்டர்ன்ல பிஹேவியரல் பேட்டர்னோட ஒன் ஆஃப் தி டைப். இதை வந்து நம்ம ஒரு ரிக்குவயர்மெண்ட் மூலியமா பார்க்கலாம். இந்த ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, 2 டக் வேரியன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மேலர்ட் டக், இன்னொன்னு ரெட் ஹெட் டக். இது ரெண்டுமே காமன் பிஹேவியர்ஸ் ஷேர் பண்ணுது. என்னென்ன பிஹேவியர்ஸ்னா, குவாக்கிங் ஒன்னு, ஸ்விம்மிங் ஒன்னு. அலாங் வித் தட் அவங்க வந்து அவங்களோட ஸ்பெசிபிக் நேம்ஸையுமே டிஸ்பிளே பண்ணணும். இதை எப்படி ப்ரோக்ராமா போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே டக்குங்கிறதுனால டக்கை வந்து நம்ம ஒரு பேரண்ட் கிளாஸா வச்சுக்கிறோம். இதுல காமன் பிஹேவியர்ஸ் என்னன்னா குவாக் அண்ட் ஸ்விம். ஸோ அந்த 2 மெத்தட்ஸையுமே நம்ம டக்ல வந்து போட்டுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஒவ்வொரு சப் கிளாஸ்க்கும் போடணும். அதனால இதை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா போட்டுறோம். ஸோ இங்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா போடணும்னா டக்கையும் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு ரிக்குவயர்மெண்ட் வருது. நம்ம வந்து டக்கை ஃப்ளை பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம்னா, டக் கிளாஸ்ல ஃப்ளைங்கிற மெத்தட் ஆட் பண்ணிட்டோம்னா எல்லா சப் கிளாஸஸுமே அந்த ஃப்ளையை இன்ஹெரிட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு நியூ ரிக்குவயர்மெண்ட் வருது. என்னன்னா, நியூ டக் டைப் ஆட் பண்றோம். என்னன்னா ரப்பர் டக். ஸோ இந்த ரப்பர் டக் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னா, இது வந்து குவாக் பண்ணாது, ஸ்குவீக் பண்ணும். அண்ட் இது வந்து ஃப்ளையும் பண்ணாது. ஸோ இதை எப்படி போடலாம்னா, இந்த ரப்பர் டக் வந்து குவாக்கை ஓவர் ரைட் பண்ணி ஸ்குவீக்னு போட்டுருவோம். அதே மாதிரி ஃப்ளையை ஓவர் ரைட் பண்ணி டூ நத்திங்னு போட்டுருவோம். இப்போ இன்னொரு இது வருது ரிக்குவயர்மெண்ட். உடன் டக்குங்கிற ஒரு நியூ டக் டைப்பை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னா, இதனால ஃப்ளையும் பண்ண முடியாது, குவாக்கும் பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த உடன் டக்கை குவாக்கை வந்து ஓவர் ரைட் பண்ணி டூ நத்திங், அதே மாதிரி ஃப்ளையை ஓவர் ரைட் பண்ணி டூ நத்திங். ஸோ இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எல்லா டக்ஸுமே வந்து குவாக்கும் பண்றது இல்ல, ஃப்ளையும் பண்றது இல்ல. இதை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மறந்துட்டோம். அந்த குவாக் எழுதும் போதும் சரி, ஃப்ளை எழுதும் போதும் சரி. ஸோ இந்த ப்ராப்ளம்னால இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இதுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு வேற ஆப்ஷன் தான் நம்ம ட்ரை பண்ணணும். அது என்னன்னா இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ்ல இந்த 2 பிஹேவியர், ஒன்று குவாக் இருக்கு, இன்னொன்று ஃப்ளை இருக்குல்ல. ஸோ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியா கொண்டு வந்துடுறோம். ஸோ இந்த குவாக் பிஹேவியரை ஒவ்வொரு டக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். எதெல்லாம் குவாக் பண்ணுமோ அதே மாதிரி ஃப்ளை பிஹேவியரை ஒவ்வொரு டக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும், எதெல்லாம் ஃப்ளை பண்ணுதோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேலர்ட் டக் வந்து குவாக்கையும் ஃப்ளையையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க மார்க் இருக்கு. இந்த ரெட் ஹேட் டக் வந்து சேம் குவாக்கையும் ஃப்ளையையும். பட் இந்த ரப்பர் டக் பாத்தீங்கன்னா இங்க இருந்து குவாக் மட்டும்தான் பண்ணுது. இந்த உடன் டக் பாத்தீங்கன்னா குவாக்கும் பண்ணல, ஃப்ளையும் பண்ணல. ஸோ அந்த 2 இன்டர்ஃபேஸையுமே யூஸ் பண்ணல. இங்க ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, இங்க பாருங்களேன், இது ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுது. ஆனா இதை வந்து நம்ம காமன் பிஹேவியரா போட முடியல. ஓகேங்களா? அதே மாதிரி இதை வந்து நம்ம டைனமிக்கா சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ண முடியாது. இது கூட இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னன்னா, கோட் ரீயூசபிலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். காமன் பிஹேவியர்ஸையும் நம்ம ஷேர் பண்ண முடியல. இப்போ டூ மெனி கிளாஸஸ், இப்போ ரெட் ஹேட் டக்கும் சரி, மேலர்ட் டக்கும் சரி, சேம் பிஹேவியரை காப்பி பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஒரு டக்கை நான் அப்டேட் பண்ணா 10 டக்கு, ஒரு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணா 10 கிளாஸ்லயுமே நான் போய் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி டைனமிக்கா சேஞ்ச் பண்ண முடியாது. மல்டிபிள் வேரியேஷன்ஸையும் நான் என்னால கொண்டு வர முடியாது. ஸோ இது எல்லாமே இதோட டிராபேக். இதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது சார்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னா, இப்போ எதெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதையெல்லாம் சேஞ்ச் ஆகாததுல இருந்து செப்பரேட் பண்ணி வைக்க போறோம். எப்படின்னு பாருங்களேன். இப்போ டக் கிளாஸ் இருக்கு. இந்த டக் கிளாஸ்ல ஃப்ளையும் குவாக்கும் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்து அனதர் கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம போட போறோம். இப்போ ஃப்ளையிங் பிஹேவியர், குவாக்கிங் பிஹேவியர். இந்த ஃப்ளையிங் பிஹேவியருக்கும் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, குவாக் பிஹேவியருக்கு ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அது ரெண்டையுமே தனித்தனி கிளாஸா நம்ம போட போறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃப்ளை பிஹேவியர்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். ஒன்னு ஃப்ளை பண்ணும், ஒன்னு ஃப்ளை பண்ணாது. அதே மாதிரி குவாக் பிஹேவியர் எடுத்துட்டீங்கன்னா, குவாக் பண்ணும், ஸ்குவீக் பண்ணும், மியூட் பண்ணும். ஸோ இதுதான் இதோட தனித்தனியா இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இதை எப்படி வந்து நம்ம இன்டிகிரேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்டிகிரேட் பண்ணும்போது இந்த டக் கிளாஸ்ல 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்றோம். ஒன்று வந்து ஃப்ளை பிஹேவியர், இது வந்து குவாக் பிஹேவியர். இது ரெண்டுமே வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம அப்படியே கிரியேட் பண்ண இன்டர்ஃபேஸஸ் தான். இப்போ ஆல்ரெடி ஃப்ளை மெத்தடும் குவாக் மெத்தடும் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து பெர்ஃபார்ம் குவாக், பெர்ஃபார்ம் ஃப்ளைன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். ஓகேங்களா? இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பாருங்களேன். இந்த பெர்ஃபார்ம் குவாக்கை எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஆல்ரெடி குவாக் பிஹேவியர்னு கொடுத்துருக்கோம். இந்த குவாக் பிஹேவியர் டாட் குவாக், இந்த குவாக் மெத்தடுங்கிறது இந்த மெத்தட்ல இருக்கும்.
இங்க பாருங்க, இந்த குவாக்னு இருக்கு. இத வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இங்கேயும் குவாக் இருக்கு, இங்கேயும் குவாக் இருக்கு, இங்கேயும் குவாக் இருக்கு. பிகாஸ் இது எல்லாமே இந்த குவாக் பிஹேவியரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால. சேம் திங் fly பிஹேவியர் நம்ம பண்ணனும்னா fly behavior டாட் flyன்னு கால் பண்ணணும். இத எப்படி ஒரு சப் கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ mallard duckன்னு ஒரு டக் இருக்கு. அதுல இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? இந்த குவாக் பிஹேவியரையும் fly பிஹேவியரும் நம்ம ஆட் பண்ணிட்டு இது என்ன பிஹேவியர் பண்ணும், குவாக் பண்ணுமா இல்ல ஸ்குவீக் பண்ணுமான்னு நம்ம வந்து இங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி fly பிஹேவியர் இது fly பண்ணுமா பண்ணாதாங்கிறதையும் நம்ம இங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி ஹேண்டில் பண்ணும்போது நம்ம வந்து டைரக்டா எல்லாமே பண்ணிக்கிறோம். இதுதான் இதோட இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ கோடு மூலியமா எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன்னு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ரிக்குவயர்மெண்ட் ஃபுல்லாகவே டக்கை வச்சு தானே இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா டக்குன்னு ஒரு நியூ கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிஸ்பிளே மெத்தடை நம்ம அப்ஸ்ட்ராக்டா மாற்ற போறோம். ஸோ இந்த மெத்தடை நம்ம அப்ஸ்ட்ராக்டா மாற்றணும்னா கிளாஸையும் நம்ம அப்ஸ்ட்ராக்டா மாற்றணும். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எல்லாமே சப் கிளாஸஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆல்சோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸுக்கு பாடி கிடையாது. ஐ மீன் மெத்தட் பாடி கிடையாது. ஸோ ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்ண போறோம். ஒன்னு வந்து fly behavior அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா quack behavior அப்படின்னு ரெண்டு இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ fly behaviorல flyங்கிற ஒரு மெத்தடை நம்ம ரைட் பண்றோம். நெக்ஸ்ட் quack behaviorலயும் குவாக்னு ஒரு மெத்தடை நம்ம வந்து ரைட் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரெண்டு கிளாஸஸ் கிரியேட் பண்ண போறோம். ஒன்னு வந்து fly with wings அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து fly பிஹேவியரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்க வந்து ஒரு fly மெத்தட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓவர் ரைட் பண்ணி நம்ம வந்து இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். என்னன்னா ஐ கேன் fly with wings அப்படின்னு சொல்லிட்டு. சேம் திங் fly with no wings அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதையும் fly பிஹேவியர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்கேயும் நம்ம வந்து ஓவர் ரைட் பண்றோம். ஓவர் ரைட் பண்ணி ஐ கான்ட் fly அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதுறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பேக்கேஜ்டா ப்ராப்பரா இல்லை, எல்லாமே கஜ கஜான்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பரா பேக்கேஜ்டா மாத்த போறோம். ஸோ இந்த ஃப்ளையும் குவாக்கும் வந்து பிஹேவியர்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால பிஹேவியர்ஸ்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஃப்ளைங்கிற ஒரு பிஹேவியர், குவாக்குங்கிற ஒரு பிஹேவியர். ஸோ இந்த ஃப்ளை ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பிஹேவியர்ஸ் டாட் ஃப்ளை பேக்கேஜ்குள்ளேயும் இந்த குவாக் பிஹேவியரை தூக்கி குவாக் பிஹேவியர்ஸ் டாட் குவாக் அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ளேயும் நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு இப்போ குவாக் பிஹேவியரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்போ வந்து mallard duck வந்து குவாக் குவாக்னு சவுண்ட் விடும். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம். குவாக்கபிள்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ரப்பர் டக்குன்னு இருக்கு இல்லையா, அது என்ன சவுண்ட் விடும், ஸ்குவீக் ஸ்குவீக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணி எழுத போறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து உடன் டக்கு, அது எதுவுமே சவுண்ட் வராது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன நேம் வைக்கிறோம்னா மியூட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். ஸோ அதுவுமே வந்து இந்த குவாக் பிஹேவியரை வந்து ஓவர் ரைட் பண்ணி நம்ம வந்து எழுதுவோம். இப்போ இந்த பிஹேவியர்னு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கோம் இல்லையா, ஏதாவது சென்சிபிளா இருக்கா, கிடையாது. ஏதோட பிஹேவியர்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா டக்குன்னு ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டு அந்த பேக்கேஜ்குள்ள இந்த பிஹேவியர்ஸை போட போறோம். இப்போ டக்கோட பிஹேவியர்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் சென்சிபிளா இருக்கு இல்லையா, அதுதான் நடக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டக்கோட டைப்ஸ். ஸோ இந்த mallard, ரப்பர் இதெல்லாமே ஒன் ஆஃப் தி டைப்ஸ் இல்லையா. ஸோ அது மாதிரி mallard duck வந்து நம்ம கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டக் கிளாஸ்ல இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸஸை நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ fly behavior, quack behaviorனு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ஸ் perform fly, perform quack அப்படின்னு சொல்லிட்டு, இது எதுக்குன்னா அதோட மெத்தட்ஸை கால் பண்றதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் fly behavior டாட் fly, quack behavior டாட் quack அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதுக்கு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தடை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா swim அப்படின்னு சொல்லிட்டு. இந்த swim மெத்தட்ல நம்ம வந்து மெத்தட் பாடியில ஆல் ducks can swimனு சொல்லிட்டு நம்ம எழுதிடுறோம். இப்போ mallard duck உள்ள போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அந்த பேரண்ட் டக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பேரண்ட். அந்த பேரண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஓகேங்களா. எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதே நம்ம ஆல்ரெடி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட டிஸ்பிளே வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஓவர் ரைட் பண்ணி எழுதணும். எழுதிட்டு இப்போ ஆக்சுவலி அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா டக் கிளாஸ்ல, அங்க வந்து ப்ரொடெக்டட்னு போட மறந்துட்டோம். ஸோ அதையும் போட்டுட்டு வந்துடலாம். வந்துட்டு mallard duckல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்றோம்.
கிரியேட் பண்ணும்போது இந்த ஃப்ளை பிஹேவியர்ல என்ன ஆப்ஜெக்ட் ஃப்ளை வித் விங்ஸா இல்ல ஃப்ளை வித் நோ விங்ஸ் இது பண்ண போகுதான்னு நம்ம வந்து கால் பண்ணிடுறோம். இது பேலட் டக்குங்கிறதுனால ஃப்ளை வித் விங்ஸ் அண்ட் குவாக்கபிள் ஆல்சோ. ஸோ முடிச்சுட்டு மெயின் கிளாஸ் வந்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் பேலட் டக்குக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஸோ அந்த பேலட் ஆப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தட்ஸா கால் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு பெர்ஃபார்ம் ஃப்ளை, பெர்ஃபார்ம் குவாக், லைக் பெர்ஃபார்ம் ஸ்விம் அண்ட் டிஸ்பிளே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கால் பண்ணிட்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட்ல எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இன்னும் 2 மெத்தட்ஸ் வந்து டக் கிளாஸ்ல கிரியேட் பண்றோம். என்னன்னா செட் பெர்ஃபார்ம் ஃப்ளை அண்ட் செட் குவாக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் செட் பெர்ஃபார்ம் குவாக். ஸோ இது என்ன பண்ணணும்னா இது 2யும் செட்டர் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து இதோட ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா ஃப்ளையிங் பிஹேவியர். எஸ்பெஷலி இந்த செட்டர் மெத்தட்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம டைனமிக்கா இந்த பிஹேவியர்ஸை சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம் which is a type of duck called model duck அப்படின்னு சொல்லிட்டு. சரி பேலட் டக்ல என்னென்ன பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். டிஸ்பிளே மெத்தட் ஓவர் ரைட் பண்றோம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அங்க வந்து ஃப்ளை பிஹேவியரையும் குவாக் பிஹேவியரையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து அங்க ஆக்சுவலி ஃப்ளை வித் விங்ஸ் போட்டோம் இல்லையா, இங்க வந்து ஃப்ளை வித் நோ விங்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். குவாக் பிஹேவியர் இது வந்து குவாக்கபிள் டே போட்டுக்கலாம். இப்போ மெயின் மெத்தடுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். என்னன்னா மாடல் டக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ இங்க வந்து நம்ம டக் கிளாஸ்ல இருக்க பெர்ஃபார்ம் மெத்தட் இருக்கு இல்லையா, செட் பெர்ஃபார்ம் ஃப்ளை அந்த மெத்தடை நம்ம வந்து கால் பண்ண போறோம். செட் பெர்ஃபார்ம் ஃப்ளை அங்க ஆல்ரெடி வந்து வித் நோ விங்ஸ் இருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து ஃப்ளை வித் விங்ஸ் போடுறோம். அது இல்லாம இந்த ஃப்ளை ஐ மீன் மாடல் டக்ல ஒரு பிஹேவியர் நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா ஃப்ளைக்கு, அந்த பிஹேவியரையும் நம்ம கால் பண்ணிடுறோம். ஸ்விம்மையும் கால் பண்றோம், டிஸ்பிளேவையும் கால் பண்றோம். ஓகேங்களா, இந்த செட்டர் மெத்தட் வந்து ஆல்ரெடி இருக்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. அதையும் நம்ம வந்து இங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடுறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்னொரு ஃப்ளை பிஹேவியரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அதுக்கு பேர் என்னன்னா ஃப்ளை வித் ராக்கெட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி சேம் ஃப்ளை பிஹேவியரை ஓவர் ரைட் பண்ணி அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன எழுத போறோம்னா ஃப்ளையிங் வித் ராக்கெட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மெயின் மெத்தடுக்கு போய் அந்த செட் பெர்ஃபார்ம் ஃப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃப்ளை வித் விங்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ளை வித் ராக்கெட் பவர்னு சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ சேஞ்ச் பண்ணி இதை ரன் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா மாடல் டக்குன்னு இருக்கும், ஃப்ளையிங் வித் ராக்கெட் பவர்னு மாறிடுச்சு. ஸோ இதோட இந்த இது முடியுது. நம்ம இனி அடுத்த இது பார்க்கலாம். இப்போ இந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே நீங்க ஃபேமிலி ஆஃப் அல்காரிதம்ஸ் நினைச்சுக்கோங்க. இந்த அல்காரிதம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்கேப்சுலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த என்கேப்சுலேட் பண்ணி வச்சிருக்க அல்காரிதம்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஹாஸா அப்படிங்கிற கான்செப்டை வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து பெட்டர் தென் இஸ். ஹாஸாங்கிறது நத்திங் பட் காம்போசிஷன், இஸ்ஸாங்கிறது இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா, இப்போ ஸ்ட்ராட்டஜி பேட்டர்னோட டெஃபினிஷன் பார்க்க போறோம். இட் டிஃபைன்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் அல்காரிதம்ஸ், encapsulate each one and use them interchangeably based on the situation. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பேட்டர்னை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த அல்காரிதம் வந்து சேஞ்ச் வந்து ரன் டைம்ல இருக்குது அப்படிங்கும்போது நீங்க யூஸ் பண்ணலாம். நிறைய இஃப் எல்ஸ் கண்டிஷன் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து கோட் கிளீனா இருக்கணும், இல்ல ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல்ங்கிறது நத்திங்குங்க, ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், க்ளோஸ் ஃபார் மாடிஃபிகேஷன். இந்த பேரண்ட் கிளாஸ் எல்லாம் வந்து அந்த ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாச்சு, ஆனா எப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதையுமே பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ பிஹேவியர்ல சேஞ்சே இல்ல வந்து ரொம்ப லெஸ் சேஞ்சஸ் தான் இருக்குங்கும் போது யூஸ் பண்ணாதீங்க. இப்போ லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, இப்போ நீங்க வந்து பிஹேவியர் வந்து லைக் இன்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, ரன் டைம்ல வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னா டெஃபினட்டா போகாதீங்க. இப்போ ரொம்ப சிம்பிளான இஃபல்ஸ் தான் இருக்குன்னா ஜஸ்ட் கோ வித் தட். அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது, கோட் டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுதுன்னா ப்ளீஸ் கோ வித் இன்ஹெரிட்டன்ஸ். ஆல்சோ உங்க மெமரி வந்து சென்சிட்டிவா இருக்குதுன்னா தயவு செய்து போகாதீங்க.
நெக்ஸ்ட் உங்களுக்காக நான் ஒரு சேலஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். இதுவும் ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் தான். இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இன்டர்வியூ எவாலுவேஷன் மாடியூல். இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸ்க்கு ஒவ்வொரு ஸ்கோரிங் மெத்தடாலஜி இருக்கு. அந்த எவாலுவேஷன் இன்புட்டையும் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கோர், கம்யூனிகேஷன் ஸ்கோர், சிஸ்டம் டிசைன் ஸ்கோர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் அதோட ஸ்கோரிங் ரூல்ஸ். ஓகேங்களா? இதுதான் ரிக்குவயர்மெண்ட். நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு சிங்கிள் மெத்தட் எவாலுவேட்டுங்கிற மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியை நீங்க ரன் டைம்ல தான் டிசைட் பண்ணணும். இந்த டிசைன் வந்து நான் அடிஷ்னலா இப்போ நாளைக்கு வந்து வேற ஒரு ரோல் நான் கொண்டு வரேன்னா அதுக்கும் இது வந்து அலோவ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க வந்து டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இதோட சொல்யூஷன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஐ வில் போஸ்ட் இட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் அப்கமிங் சீரீஸ்ல வந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.